விஜய் அவர்களே ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து நேற்று மணிக்கு இன்றைக்கி ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டர்லேருந்து எந்த ஒரு அப்டேட் நமக்கு தெரிவிக்க வராங்க, அதே மணிக்கு அந்த ஒரு போஸ்டர்லேருந்து என்ன விஷயம் படத்தில் டீகோட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நேற்று மணிக்கு இந்த விழுந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு போஸ்டரை வெளியிட்டதுக்கான முக்கிய காரணம் தெலுங்கு அதே மணிக்கு ஆந்திரா ஸ்டேட்ஸில் இந்த ஒரு படத்தை வந்து தான் பிவிஆர் பிக்சர்ஸ் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான். இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மணிக்கு வந்து போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஏன்னா தான் அந்த ஒரு படத்தை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் பெருசாக ஒன்று தெலுங்கு ஆந்திராவில் ஓட போகிறதில்ல. ஏன்னா பெருசாக தெலுங்கு ஆந்திராவில் வந்து ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது ஜனநாயகனுக்கு வந்து கொடுக்கல. காரணம் பிரபாஸ் அவர்களுடைய படம் தான். பிரபாஸ் தான் வந்துட்டு தெலுங்கானாவில் கிங்கு. எங்கள் ஏரியா எந்த ஏரியா இருந்தாலும் விஜய் தான் கிங்குலாம் சொல்ல முடியாது. தமிழ்நாடு கேரளாவில் விஜய் கிங்குனா, ஆந்திரா நார்த் இந்தியாவில் நம்ம பிரபாஸ் தான் கிங்கு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தனியாக அடுத்த வீடியோ பேசியிருக்கேன், அதை வந்து போடுறேன். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாமே எனக்கு திட்டணும்னு தோணும், ஆனால் திட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஆனால் போஸ்டர் வேறு லெவலில் இருக்குது. விஜய் அவர்கள் லுக்கு மாஸாக இருக்குது. ஸோ ஒரு மாஸ் ஃபைட் சீக்வனுக்கு அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு, வில்லன்ஸ் எல்லாம் பின்னாடி வராங்க. ஸோ செம்மையாக இந்த ஒரு சீன் வந்து தேட்டரில் பிளாஸ்ட்டு தான் அவரோட பாஷையில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ இதை மாதிரி அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு போஸ்டர்ஸ் விதவிதமாக விடுறது ஃபேன்ஸுக்கான ஹைப்பை வந்துட்டு பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். ஸோ அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம். இவ்வளோ நாள் அப்டேட்டே கொடுக்காமல் இருந்தாங்க, பட் நவ் டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற அப்டேட் படி டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டு ஒரு போஸ்டர், அதே மாதிரி இதுக்கப்புறம் கிளிம்ஸ் வீடியோ, ட்ரெய்லரு, டீசரு, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுனா கொடுத்து படத்தோட ஹைப்பை வந்து பூஸ்ட் பண்ணணும் தான் இருக்காங்கன்னு சொல்லுது. ஏன்னா இந்த ஒரு படத்துக்கு வந்து இப்போ தான் ஓவர்சீஸ்லேயும் அதே மணிக்கு தமிழ்லேயும் மட்டும்தான் ஹைப் பயங்கரம். தமிழ்லேயும் ஒரு ஆப் வச்சுட்டாங்க, டிஎம்கே பராசக்தின்னு கொண்டு வந்து. ஸோ கேரளா பயங்கரமாக ஆப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜயோட கடைசி படம், ஏன் எல்லோரும் இப்படி சுற்றி அடிக்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.